ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எந்த குக்கிங் வீடியோவும் கிடையாது, ஒரு க்ளீனிங் டிப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னோடய வாஷிங் மிஷின் டப் க்ளீன், அப்புறம் என்னோடய ஃபுல் வாஷிங் மிஷின் எப்படி க்ளீன் பண்ணுவாங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ நான் எக்கோ டப் க்ளீன் அப்படிங்கிற மோட் ஆன் பண்ணிவிட்டு மிஷின் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இப்போ தண்ணி உள்ளே விழுக ஆரம்பிச்சிருச்சு. க்ளீன் பண்ணுறதுக்கு லிக்விட் வாஷ் டப் க்ளீனர் அப்படின்னு ஒரு லிக்விடே வந்து இங்கே டைஸோங்கிற கடையில் கிடைக்கும். அது வந்து ஒரு தடவை டப் க்ளீன் பண்ணுறதுக்கு 200 ml கான்சன்ட்ரேட்டில் அப்படியே டைல்யூட் பண்ணாமல் அதில் சேர்த்தணும். நான் இப்போ வந்து சேர்த்திட்டு திருப்பியுமே வந்து ஸ்டார்ட் கொடுத்துட்றேன். இப்போது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு க்ளீன் ஆகும், அப்புறம் ரின்ஸ், அப்புறம் ஸ்பின் ஆகும். அதுதான் வந்து ப்ராசஸ். ஆக்சுவலாக இப்போ வந்து க்ளீன் ஆகிட்டுருக்கு. இதுக்கு அடுத்து வந்து ஸ்பின் ஆகும். அந்த ஹோல் ப்ராசஸ் அதோட அவ்வளோதான். இது வந்து ஸ்பின் ஆகிட்டுருக்கு. இப்போது ஸ்பின் ஆகி முடித்ததுக்கப்புறம் ப்ராசஸ் முடிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருக்குது. உள்ளே அந்த அழுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். இது வந்து அந்த சாஃப்ட்னர் அண்ட் டிட்டர்ஜென்ட் ஊற்றுற பாக்ஸ். இது வந்து தனியாக கழட்டி நம்ம வந்து கழுவிக்கலாம். இது வந்து லிண்ட்டெல்லாம் கலெக்ட் ஆகிற பாக்ஸ். இது எப்போவுமே வந்து கொஞ்சம் ரொம்ப அழுக்காக தான் இருக்கும். நம்ம துணியிலிருந்து வர அழுக்கு இல்லை துணியில் இருக்கிற லிண்ட்டெல்லாம் இந்த பாக்ஸில் தான் கலெக்ட் ஆகும். அதுவுமே வந்து தனியாக நான் வந்து டிட்டாச் பண்ணிடுறேன். ஒரு டிஷ்யூ எடுத்து உள்ளே வந்து கடைசியாக இருக்கிற தண்ணி அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு தொடச்சிட்டு இந்த உள்ள டப்புமே வந்து நல்லா வந்து நான் வந்து தொடச்சிக்கிறேன். இப்போ அந்த ட்ரம்மோட ப்ரிம்மில் வந்து கொஞ்சம் நிறைய அழுக்கு இருக்கும். அதெல்லாமே வந்து சுத்தமாக தொடச்சிட்டு அப்புறம் அந்த டோரு, அந்த மிஷின் ஃபுல்லாக அந்த இதெல்லாமே வந்து ஃபஸ்ட் நான் வந்து வெட் டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரை டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சி அதை சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ அந்த லிண்ட் பாக்ஸையும் அந்த டிட்டர்ஜென்ட் பாக்ஸையும் நல்லா ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு சுத்தமாக வந்து தேய்ச்சி கழுவிடுறேன். ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். க்ளீன் ஆயிடுச்சு நல்லா. அதனால் வந்து கழுவுனோம்னா ஈஸியாக போயிடும். அதனால் அந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா கழுவிட்டு இப்போ இந்த டிட்டர்ஜென்ட் ஊற்றுற பாக்ஸையும் நல்லா வந்து கழுவிடுறேன். கழுவிட்டு அது வந்து தண்ணி வடிகிறக்கு அந்த சைடு தனியாக வச்சிடலாம். இப்போது அந்த லிண்ட்டு பாக்ஸ் மாட்டுற ஸ்பேஸ் ஒன்று இருக்கும். அதுவுமே வந்து எப்போவுமே கொஞ்சம் ரொம்ப அழுக்காக தான் இருக்கும். அதையுமே வந்து நான் ஃபஸ்ட்டு வெட் டிஷ்யூ வச்சு இப்போ தொடச்சிட்ருக்கேன். எவ்வளோ அழுக்கு வருது பாருங்கள். அதுக்கப்புறம் ட்ரை டிஷ்யூ வச்சு அதையுமே தொடச்சி வந்து நல்லா க்ளீன் ஆக்கியாச்சு. இப்போ வாஷிங் மிஷின் வந்து சூப்பர் க்ளீன் ஆயிடுச்சு. அதுக்குள்ளார அங்கே தண்ணி வடிய வச்சுருந்த அந்த பாக்ஸுமே வந்து தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சு எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இப்போ அந்த பாக்ஸை அந்த லிண்ட்டு ஸ்பேஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த டிட்டர்ஜென்ட்டு சாஃப்ட்னர் பாக்ஸையுமே வந்து அது ஒரு இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது ஸ்பார்க்லி க்ளீன் ஆயிடுச்சு என்னோடய வாஷிங் மிஷின். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிடுங்க. சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.